வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் மன் ஹோரா சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்? நம்ம கிரிட் இருக்கால, இப்போ இந்த பேட்டர்னை அட்டாக் பண்ணனும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய அந்த படைகளை எதிர்த்து நம்ம கிரிட் ஜிஷிகாவுக்கு ஒரு பெரிய போவை கொடுத்திருப்பான். சோ அந்த ஒரு போவை வச்சு நம்ம பேட்டர்னை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. சோ நம்ம ஜிஷிகா மட்டுமே அந்த இடத்துல தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ இந்த சிச்சுவேஷனை ஓவர்லோ கண்ட்ரோல் பண்ணிடுவான்னு தெரிஞ்சு பைரன் அட்டாக் பண்றதுக்கு இன்னொரு பெரிய படம் போகுது அப்படின்றதுனால நம்ம ஹீரோ அந்த ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிடுவான். அங்க போன உடனே தன்னோட ஆளுங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ கிளம்பலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் கொல்ல சொல்லி உத்தரவு போட்டாங்கன்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துரும். அந்த மக்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு விட்டுட்டு போறதுக்கு மனசு இருக்காது. அதனால நம்ம கிரிட் அந்த மக்களுக்காகவே அந்த ஒரு 1,00,000 படையை தனியா எதிர்த்து நின்று சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். இப்போ இந்த ஒரு சண்டையில நம்ம கிரிட்டால ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா அப்படின்றதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்போ நம்மளுக்கு பேட்டரியான காட்டுவாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த படைகள் இருக்காங்கல்ல, ஆரம்பத்துல அவங்க இந்த பேட்டரியான எதிர்த்து வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட படைபலமும் ரொம்ப பெருசு. அதோட பிளேயர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு சில கில்டு வேற சேர்ந்துக்கிட்டாங்க. சோ இத்தனை பேர் இருந்ததுனால நம்ம கண்டிப்பா அந்த மொத்த பேட்டரியானுமே அழிச்சு காலி பண்ணிடுவோம். பேட்டரியான அழிச்சதோட நம்ம ரைடனையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா இத்தனை நாள் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. வெறும் ஒரே ஒருத்தன் நம்ம கிரிட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த இது மொத்தமா அப்படியே மாறிடுச்சு. இது சிச்சுவேஷன் அப்படியே 180 டிகிரி திரும்பிடுச்சு. வானத்துல இருக்கிற சூரியனை மறைக்கிற அளவுக்கு அம்புகளோட மலை, அந்த மாதிரியான ஒரு மலை அப்படியே வந்து அவங்க மேல பொழிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்றாங்க. சோ அப்படிதான் நம்ம ஜிஷ்கா அந்த ஒரு டவர்ல நின்னுக்கிட்டு அந்த ஒரு வால்ல நின்னு கிட்டத்தட்ட யாரையுமே பக்கத்துல நெருங்க விடாம அம்புகளை மாத்தி மாத்தி சரமாரியா பொழிச்சுக்கிட்டே இருக்கா. லிட்டரலா இத பாக்கும்போது டிவைன் ஆர்ச்சரி அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்குமே தோணும். சோ அந்த மாதிரியான ஒரு கில்லிங் மிஷினா தான் இப்போ நம்ம ஜிஷ்கா மாறி இருக்கா. இப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு இத பார்த்த உடனே என்ன தெரியுமா தோணும்? சே, இந்த மாதிரியான ஒரு சீட்டிங் பவர் அவள்கிட்ட மட்டும் எப்படி இருக்கு? சோ இந்த மாதிரியான ஒரு பவர் நர்ஃப் பண்ணாம இந்த கேமிங் கம்பெனி என்ன பண்றாங்க? இதெல்லாம் பேன் பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ உடனே இன்னொருத்த சொல்லுவா, என்னது அதை பேன் பண்ணுமா? உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சா? அது வெறும் சாதாரணமா கிடைச்ச பவர் கிடையாது. ஆக்சுவலா அதுக்கு நம்ம ஜிஷ்கா எத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும், எவ்வளவு கண்ட்ரோல் சூப்பரா இருக்கணும். சோ அந்த மாதிரியான கண்ட்ரோலும் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க்கும் அதோட நம்ம கிரிட் கொடுத்த ஒரே ஒரு அந்த ஒரு பூஸ்ட், அதுதான் அந்த ரெட் ஃபீனிக்ஸ் போ. இது எல்லாமே இருந்ததுனால மட்டும்தான் நம்ம ஜிஷிகாவால இந்த அளவுக்கு சண்டை போட முடியுது. நம்ம ஜிஷிகா சீட் தான் பண்றா அப்படின்றத நம்மளால இதை வச்சு சொல்லவே முடியாது. சோ நம்ம ஜிஷிகா சீட்லாம் பண்ணல, அவளோட ஹார்ட் ஒர்க் தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை அவளுக்கு தேடி கொடுத்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் அந்த பைரன் இருக்குல்ல, அந்த பைரன்ல நம்ம டியூக் லிசிலோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆக்சுவலா ஆரம்பத்துல நம்ம கிரிட் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா போக போக நம்ம கிரிட் அவன் யாருன்றத காட்ட ஆரம்பிச்சான். முக்கியமா ஒரு கட்டத்துல அந்த ரெட் ஃபீனிக்ஸ் போவை யூஸ் பண்ணி அவன் லிட்டரலா அதே ஒரு பெரிய அந்த ஃபீனிக்ஸ் அவதார சம்மன் பண்ணால. அதை பார்த்ததுக்கு அப்புறம் டியூக் லிசிலோவுக்கு மனசே இல்ல, இதெல்லாம் எப்பறம் எதிர்க்கிறது அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட ஆளுங்களை முன்னாடி போக சொல்லுவான். ஆனா எல்லாருமே போறவங்க எல்லாருமே வரிசையா எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த டியூக் லிசிலோவுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா, நம்ம கிரிட்டால அடுத்தடுத்து பெரிய பெரிய அல்டிமேட்டான ஸ்கில்ஸை யூஸ் பண்ண முடியாது. சோ இது ஒரு அல்டிமேட்டான ஸ்கில்னா இன்னும் 2-3 தடவை தான் அவனால யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவனோட மானா மொத்தமா முடிஞ்சிரும். அந்த ஒரு நேரத்துல நம்மளோட மெஜிஷியன்ஸை யூஸ் பண்ணி, அதுவும் ஹை மெஜிஷியன்ஸை யூஸ் பண்ணி பெரிய பெரிய கர்ஸ் எல்லாத்தையும் அவன் மேல போட்டுருவோம். அதுக்கு மேல அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஆனா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நம்ம கிரிட் என்ன வரல் சுப்பிக்கிட்டு இருப்பானா? நம்ம கிரிட் சும்மா இருப்பானா என்ன? ஃப்ளை எப்படி ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணால, இப்ப ரெட் ஃபீனிக்ஸ் போல இருக்கிற இன்னொரு ஸ்கில்லான அந்த சோரை யூஸ் பண்ணுவா. அதை யூஸ் பண்ணி எல்லா பக்கம் அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அப்படி ஜகதோதியா எல்லாரும் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம கிரிட் இருக்கால, அவன் யூஸ் பண்ண இந்த ஒரு ரெட் ஃபீனிக்ஸ் போல அந்த ரெட் ஃபீனிக்ஸோட பிரெத் இல்ல, அதாவது அந்த காடோட அந்த பவர் இருக்குல்ல, அது இதுல இல்ல. சோ அதனால நம்ம கிரிட்டால அந்த மித்திக்கல் ஐட்டமை ரீக்ரியேட் பண்ண முடியாது. அவன் காம்படிஷன்ல அதுக்கு முன்னாடி செஞ்சால ஒரு லெஜெண்டரி ஐட்டம், அதை மட்டும் தான் இப்ப ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால உண்மையான ரெட் ஃபீனிக்ஸ் போவை யூஸ் பண்ணும்போது, அதாவது அந்த மித்திக்கல் ஐட்டமை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவர் இருக்குல்ல, அது இந்த ஒரு லெஜெண்டரி ஐட்டமை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்காது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஆட்களுக்கு எதிரா நம்ம கிரிட்க்கு இதுவே போதும். ஏன்னா இதோட அட்டாக் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல எந்த ஒரு சாதாரண மக்களும் கிடையாது. இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எதிரிகள் மட்டும் தான். சோ இவங்களுக்கு எதிரா கண்ட்ரோல் பண்ணி அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்ணாபினான் அடிக்கல, அதனால தான் நம்ம கிரிட் கண்ணாபினான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம கிரிட் அடுத்த 2 தடவை இந்த ஸ்கில்ல ஃபயர் பண்ணிட்டா அப்படின்றதுனால சோ இதுக்கு மேல நம்ம கிரிட் கிட்ட மானா இருக்காது. கண்டிப்பா இப்போ அவனை காலி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி இந்த டியூக் லிசிலோ தன்னோட சோல்ஜர்ஸ் ஆன 5000 பேர் அனுப்பிச்சு வைப்பான். இவங்க எல்லாருமே நைட்ஸ். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி போன சாதாரண சோல்ஜர்ஸ் இல்லாம இவங்க எல்லாருமே ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். ஆனா கோல்டன் ஆர்மர் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க கிடையாது. இப்போ இவங்க எல்லாரும் அனுப்பிச்சு வைக்கும்போது இவங்க கண்டிப்பா நம்ம கிரிட்ட காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா நம்ம கிரிட்டும் இவங்களை காலி பண்ணிடுவான்னு சொல்லி அவனுக்கும் நம்பிக்கை இருக்கும். எப்படி தெரியுமா? நம்ம கிரிட் என்னமோ அல்டிமேட் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டா, ஆனா அவன் கோல்டன் ஹேட்ச் என்னமோ சும்மா தானே இருக்கு, அதை வச்சு மறுபடியும் ஃபயர் பண்ணுவான். மறுபடியும் 2 தடவை அதே ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான். ஆனா இவங்கள சும்மா சொல்லக்கூடாது. இவங்க 5000 பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அப்படின்றதுனால அந்த அட்டாக்க ஓரளவு தாக்கு பிடிச்சிருவாங்க. அதாவது எரியில நெருப்ப ஓரளவு தாக்கு பிடிச்சு நின்றுவாங்க. இதை பார்த்த உடனே டியூக் லிசிலோவுக்கு சந்தோஷமா இருக்கும். பத்தியா என்னோட ஆளுங்களா தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பான். டக்குன்னு பார்த்தா அப்பதான் நம்ம கிரிட்க்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எங்க இருந்தோ அவனுக்கு அத்தி பூத்தார் போல ஒரு லக் இருக்குல்ல, அது திடீர்னு ஆக்டிவேட் ஆயிரும். திடீர்னு அவனுக்கு காட் கமாண்ட் வேற ஆக்டிவேட் ஆயிரும். அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். ஸ்கில்ல திரும்பி ரீசெட் பண்ணி விட்டுருவாங்களா? அச்சச்சோ ஸ்கில் ரீசெட் ஆயிடுச்சா அப்படினா திருப்பி இன்னொரு தடவை இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணலாம்ல, சரி மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் யூஸ் பண்ணுவான். ஏற்கனவே பாதி எரிஞ்சிருப்பாங்கல்ல, இப்போ மொத்தமா
எரிச்சு விட்டுருவான். கிட்டத்தட்ட இது வரைக்குமே நம்ம கிரிட் 10,000 பேரை காலி பண்ணிட்டான். லிட்டரலா இந்த மொத்த படையில 10% காலி பண்ணிட்டான். அந்த அளவுக்கு இவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா இன்னமும் நம்ம கிரிட் டயர்ட் ஆகல. இன்னும் அவனால சண்டை போட முடியும். ஆனா இவன் பார்க்கக்கூடிய அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா 1,00,000 பேர் அவங்க வந்தானுங்க. அப்படி இருந்தும் கூட ஒருத்தரை தன்னால தோக்கடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி தான் இந்த டியூக் லிசிலோவா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த நேரத்துல தான் அந்த ஃபியூடல் லார்ட்ஸ் வந்திருக்கணும். இவனுங்களா எங்க தான் போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இவனுக்கு தெரியாது அவனுங்களா மர்கே ஆயிட்டானுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆஸ்பஃபல் பின்னாடி இருந்து அடுத்து இவன் தான் டார்கெட் பண்றான் அப்படின்றதும் அவனுக்கு தெரியாது. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் இந்த பைரனுக்கு வந்தா அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம ஹுராய் உடனே நம்ம திரும்பி போயிடலாம், நம்ம போய் நம்ம லார்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம போன் என்ன நினைப்பா அப்படின்னா, நம்ம கிரிட் தனியா போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். நம்ம லாவலோட பிளான் படியே நடந்துக்குவோம். அதனால இப்போதைக்கு பிளான் படி நம்ம ரைடனுக்கே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலா இப்போதைக்கு ரைடனோட சிச்சுவேஷன் தான் இருக்கிறதுலே மோசமா இருக்கு அப்படின்றத நம்ம யூரா மட்டும் தான் கரெக்டா அனலைஸ் பண்ணுவா. ஏன் அப்படின்னா இப்போ எப்படி அந்த எம்பரர் அஸ்ரான் இருக்கால, அவன் இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸையும் மொத்தமா பைரனை அட்டாக் பண்றதுக்கு அனுப்புனானோ, எப்படி அவளோட இடம் மொத்தமா டிஃபென்ஸ் இல்லாம இருக்கோ அதே மாதிரி இவங்களுமே இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸையும் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சோ அதனால ரைடனுமே டிஃபென்ஸ் இல்லாம இருக்கு. ஆக்சுவலா ரைடனை சுத்தி டெசர்ட்ஸ் நிறைய இருக்கு. அதனால எம்பரர் யாராவது ஒருத்தனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போய் அட்டாக் பண்றது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தான். ஆனா பக்கத்திலே இருக்கக்கூடிய சஹாரான பேரோட அக்காரு ஃபோர்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்க போய் ரைடனை அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் நம்ம லாவல் கண்டிப்பா போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யூரா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ இன்னொரு பக்கம் கரெக்டா யோசிச்ச மாதிரியே இந்த ரைடனை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக அக்காரு ஃபோர்ட்ரஸ் சேர்ந்து அந்த வேர்ல்ட் இருக்கால, அவனும் அவனோட 20,000 பேர் கொண்ட ஒரு படையும் மொத்தமா கிளம்பி போய் ரைடனை அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. ஆக்சுவலா இவன் வேர்ல்ட் யார் அப்படின்னா இவனோட பேர் டுட்டிஸ். இவன் கரெக்டா இந்த சிச்சுவேஷனை சூப்பராவே அனலைஸ் பண்ணிருப்பான். அதனால இப்ப ரைடன்ல ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இப்ப ரைடனை அட்டாக் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனாலதான் ரைடனை அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆக்சுவலா அந்த இடத்துல 40,000க்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அங்க சோல்ஜர்ஸ் இருக்கிறது மட்டும் கிடையாது, 40,000 பேரும் பெர்ஃபெக்ட்டான கோஆர்டினேஷன்ல ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஒருத்தவங்க ட்ரெய்னிங் பண்றானுங்கனா கண்டிப்பா இவங்க எல்லாரும் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், அதாவது எலைட் சோல்ஜர்ஸ். இவங்க எப்படி இங்க இருக்கானுங்க? அதுவும் இல்லாம ஏற்கனவே மொத்தப்படி அனுப்பிச்சதா சொன்னானுங்க. எங்க இருந்து இவ்ளோ பேர் வந்தானுங்க? இவங்க என்ன நிறைய சோல்ஜர்ஸ் வச்சிருக்கானுங்களா? இவங்களை எப்பறம் நம்ம எதிர்த்து அடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு படையை எதிர்த்து நம்ம சண்டை போட்டோம், நமக்கு தான் லாஸ். அதனால இப்பவே திரும்பி போயிருவோம், இன்னொரு ஒரு சான்ஸ்க்கு அப்புறமா வந்து சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் ஊரை பக்கம் பார்த்து போயிருவான். ஆக்சுவலா இவன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த படைகளுக்கு நடுவுல ஆக்சுவலா அந்த ஷேடோஸ்க்கு நடுவுல இருந்து ஒருத்தனோட வாய்ஸ் கேட்கும். இப்போ உடனே அவன் சொல்லுவான், இந்த டோர்டஸ் கரெக்டான முடிவு எடுத்திருக்கான். அவன் வரணும்னு நினைச்சதும் கரெக்டான முடிவு, இந்த படையை பார்த்து திரும்பி போகணும்னு நினைச்சதும் கரெக்டான முடிவு. உண்மையா அவன் புத்திசாலிதான். இத நம்ம லாவல் முன்னாடியே கெஸ் பண்ணிருப்பான். அதனாலதான் இந்த ஒரு மிஷனுக்கு கரெக்டா இவனை விட்டுருக்கான். யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மொத்த ஷேடோஸையும் கண்ட்ரோல் பண்றது நம்ம காசிம். அந்த இடத்துல ஆளுங்க இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அது மூலமாவே வந்த ஆபத்தை ஈஸியாவே தடுத்துட்டான் நம்ம காசிம். இப்ப மறுபடியும் பைரனை காட்டுவாங்க. நம்ம கிரிட் எல்லா பக்கமும் அப்படியே உன்னோட மேசக்கரை திறந்துகிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட் ஆளுங்களை கொல்ல அவனோட டிமோனிக் பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அந்த ஒரு காரணத்தினால பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில் இருக்குல்ல, அதுவுமே எவால்வ் ஆயிருக்கும். அதோட நம்ம கிரிட்டோட பெட்டான அந்த மெம்பிஸ் இருக்குல்ல, அதுவுமே அடுத்த லெவலுக்கு போறதுக்கான அந்த ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கும். நம்மளுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆனாலும் ஓகே, நரகத்துக்கு தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகாத வரைக்கும் எது இன்க்ரீஸ் ஆனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். இப்பயும் கூட நம்ம கிரிட் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலா காலையில ஆரம்பிச்ச ஓட்டம் சாயங்காலமாகி ஓட்டம் நிக்கலையடா அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் காலைல சண்டை போட ஆரம்பிச்சவன் இன்ன வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சாயந்தரம் வரைக்குமே அதே ஸ்டாமினாவோட அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவனை பார்க்கும்போது நம்ம லுசிலோவுக்கு யாரா இவன், யார் சாமி இவன் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா நம்ம கிரிட் எப்படி ஒரு தனி மனுஷனா இருந்து இத்தனை பேர் எதிர்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அவனுக்கே புரியாது. சோ இதுக்கு மேலே பொறுத்துக்கிட்டு இருந்தா சரி வராது. இப்ப தன்னோட கோல்டன் ட்ரூப்பை யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்களை யூஸ் பண்ணா மட்டும் தான் இவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தன்னோட கோல்டன் ட்ரூப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஆனா அவனுங்க போனாலுமே அவங்களுக்கும் அதே நிலைமை தான். நம்ம கிரிட் சிம்பிளா தன்னோட பேங்க் மாடல் ஸ்வாட் டான்ஸ் வேவை யூஸ் பண்ணியே அவங்களை ஈஸியா அடிக்க ஆரம்பிச்சிடுவா. அதுக்கு மேலே அவனுங்க சாகலையா, இவ்வளவு நேரமா மேஜிக் மிசைலை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பா. இது மொத்தத்தையும் அப்படியே யூஸ் பண்ணுவா. மேஜிக் மிசைல் பேரேஜ் அதை யூஸ் பண்ணி நாலா பக்கம் எல்லாரும் சதுர விட ஆரம்பிச்சிடுவா. ஆக்சுவலி இவங்க எல்லாரும் கோல்டன் ஆர்பர் போட்டுக்கிறதுனால இவன்கிட்ட இருந்து ஐட்டம் டிராப் கிடைக்கும்ல, அதுல நம்ம கிரிட்டுக்கு கோல்டே கிடைக்கும். அதை பார்த்தோட நம்ம கிரிட்டுக்கு ஒரே சந்தோஷம். ஐ காசு காசு கொடு காசு அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட்டுக்கு அப்படி காசு பழையா புளியுதா, அவன் பாட்டுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்துல இருப்பான். இப்ப அந்த சான்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சில பேர் நம்ம கிரிட் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா போயிட்டு அவனை மொத்தமா அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு எலைட்டான பிளேயர்ஸ். ஆக்சுவலி இவங்க எல்லாரும் ஹை ரேங்கர்ஸ். இவங்க எல்லாரும் நம்ம கிரிட்ட கரெக்டா பார்த்து தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இவங்களுமே அந்த மொத்த கிரிட்ட சப்ஜுகேட் பண்றதுக்கான ரிக்வெஸ்ட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா இவங்க அடிச்ச அடி நம்ம கிரிட் மேல ஒண்ணுமே பட்டிருக்காது. இவங்க 4 பேர் சேர்ந்து முக்கிய அடிச்சு கூட நம்ம கிரிட்டோட ஹெல்த்ல 30% மட்டும் தான் குறைச்சிருப்பாங்க. நம்மால அப்படியே தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு கரெக்டா ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி கரெக்டா வெப் விட்டு அங்க பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிக்க வந்தாடா, அவனை கரெக்டா பிடிச்சிருவான். அதாவது அந்த சில்வர் த்ரெட் யூஸ் பண்ணி அவனை கரெக்டா பிடிச்சிருவான். அவனால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்ப சுத்தி வரக்கூடிய ஆரோஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவனே ஷீல்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். இப்ப அவனுக்கு நம்ம கிரிட்டோட ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா இவனை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறிட முடியும். அதனால நம்ம கிரிட்டே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா கிரிட் என்ன மன்னிச்சுக்கோப்பா, வந்து அட்டாக் பண்ணதுக்கு இதை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. என்ன இல்ல எங்க 4 பேரையும் நீ அப்படியே ஏத்துக்கோப்பா, நாங்க வந்து ஓரியடிகள் சேர்ந்துறோம் ப்ளீஸ் ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்பாருங்க.
அப்போதே நம்ம கிட்ட கேட்பான், ஓஹோ சாரு சாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சமரசம் பேசுறீங்களா, இதெல்லாம் இங்க செட்டே ஆகாது, நீ செத்தே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல நம்ம கிட்ட தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் ஹாஸ்டேஜ் பிடிச்சு வச்சிருவான் அந்த டியூக் லிஸ்லோ. அதாவது அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள கத்தி முனையில வச்சிருவான். இப்ப நீ ஒருவேளை நிறுத்தல இவங்களை கண்டிப்பா கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்ப நம்ம கிரிட்டுக்கு சண்டை போறத கொஞ்ச நேரம் நிப்பாட்டிடுவான். ஆக்சுவலா நம்ம கிரிட்டு ஆரம்பத்துல இருந்து இந்த மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் சண்டை போட்டான். ஆனா அவங்களே இந்த மாதிரி கோலத்தனமா அவங்கள ஹாஸ்டேஜா யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத அவனே எதிர்பார்க்கல. நம்ம கிரிட்டுக்கு கோவம் இன்னும் அதிகமா வரும். உங்களுக்கு எல்லாம் மனுஷங்களோட உயிர் அவ்வளவு கேவலமா போச்சுல, உங்க உயிரை தவிர மத்தவங்க எல்லாரோட உயிரையும் நீங்க அவ்வளவு துச்சமா பாக்குறீங்கல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் மாட்டி இருந்தால அவன் அப்படியே விடுவிச்சுட்டு, டேய் நீ வந்து சேர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டில, நீ தாராளமா வந்து சேர்ந்துக்கோ, ஆனா சேர்ந்துக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்டே உனக்கு ஒரு மிஷன் கொடுக்குறேன், இல்ல ஒரு இன்டர்வியூ வைக்கிறேன், இது ஒருவேளை செலக்ட் ஆன அப்படின்னா நீ தாராளமா வந்து என் கில்டுல சேர்ந்துக்கலாம். இப்ப என்னை எதிர்த்து எவன் வந்தாலும் சரி, அவன் அத்தனை பேரையும் நீங்க கொல்றீங்க, அத்தனை பேரோட தலையும் பார்க்க விடுறீங்க, என்னை தடுக்கிறதுக்கு இங்க எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம கிரிட் கண்ணில் இருக்க அந்த சீரியஸை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கிரிட் விளையாடல அப்படின்னு. இப்ப அவங்களும் ஓகே கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 4 பேர் சேர்ந்து சுத்தி முத்தி வரக்கூடிய எல்லாரையும் அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம கிரிட் அந்த 3 பேரையும் காப்பாற்றணும், அந்த மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக தன்னந்தனியா உள்ள போவா. ஆனா உள்ள போன உடனே திடீர்னு எங்கதோ வந்து மூஞ்சியே வந்து நம்ம கிரிட்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த மக்களை பிடிச்சு வச்சது மட்டும் இல்லாம அந்த மக்களை ஒரு மூலையில வச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, அந்த மொத்த பாத்துலயுமே மொத்தமா மேஜிக் ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கான் அந்த டியூக் லிஸ்லோ. இப்போ ஒருவேளை நம்ம கிரிட் அந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மேஜிக் ட்ராப் மேல கால் வச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இது எல்லாத்தையும் டிஃப்யூஸ் பண்ணி போறதுக்குள்ள கண்டிப்பா அந்த மக்கள் செத்துருவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரிட் சீக்கிரமா போகணும். ஒண்ணு அவ உயிர் இல்ல அந்த மக்களோட உயிர், எது முக்கியம்ன்றத நம்ம கிரிட் தான் முடிவு பண்ணும். ஆனா நம்ம கிரிட்டுக்கு அவனோட உயிர் பத்தி கவலையே கிடையாது, அந்த மக்களை தான் காப்பாத்தியே ஆகணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் எதை பத்தியும் கவலைப்படாம அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பான். அவன் முன்னாடி போக போக எல்லா மேஜிக் ட்ராப்பும் ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். நம்ம கிரிட் மூஞ்சிலே வந்து எக்ஸ்ப்ளோஷன் படும், அவனுக்கு அதிகப்படியான டேமேஜ் போயிட்டே இருக்கும். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம முன்னேறி போயிட்டே இருப்பான். இப்ப இதை பார்க்கக்கூடிய அந்த ஆப்போசிட் எனிமி இருக்காங்கல்ல, அவங்க படையில இருக்கக்கூடிய அந்த பாமர மக்கள், அவங்க எல்லாரும் இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவானுங்க. ஒரு பக்கம் அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்களை இங்க வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வர வச்சு சண்டை போடவே விருப்பம் இல்லாதவங்க எல்லாரையும் சண்டை போட வச்சிருக்கானுங்க. அவங்களுக்கு எப்படா இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு எனிமி, அவ இருக்கக்கூடிய சாதாரண மக்களோட உயிரை கூட காப்பாற்றணும்ன்றதுக்காக அவனோட உயிரையே பணைய வைக்கணும்னு நினைக்கிறான். சோ அவனை பார்க்கும்போது இவங்களுக்கு எப்படி தோணும், இப்படி ஒருத்தனால இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கிரிட்டுக்கு எத்தனை அடி விழுந்தாலும் சரி நம்ம ஆளு கீழே விழுகவே மாட்டான். அப்ப அவங்கள பார்த்து சொல்லுவான், அவங்க எல்லாரும் என்னோட மக்கள், அவங்களுக்காக ரத்தம் சிந்த வேண்டியது என்னோட கடமை, அவங்கள யாருக்காவது ஏதாவது ஆச்சுனாலும் சரி உங்களை அத்தனை பேரையும் சும்மா விட மாட்டேன், உங்க அத்தனை பேரையும் மொத்தமா காலி பண்ணிடுவேன். இதை பாக்குற அந்த மக்கள் எல்லாருக்கும் கண்ணீரே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கிரிட் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும். ஆனா இன்னொரு பக்கம் அந்த டியூக் லிஸ்லோ இருக்கால, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி கேவலமான உயிர்களுக்காக உன்னோட உயிரை நீ பணைய வைக்கணும்னு நினைக்கிற பாத்தியா, இந்த நேரோ மைண்டுக்காகவே நீ உன்னோட அழிவு காலத்தை தேட போற, உன்னோட அழிவை நீயே தேடிக்கிட்ட அப்படின்னு அவன் சொல்லி முடிச்ச உடனே திடீர்னு எங்க இருந்து ஒரு ஸ்பியர் கரெக்டா அவன் பக்கத்துல வந்து குத்தும். யாராவது என்னைய அட்டாக் பண்றாங்களா, ஒருவேளை கிரிட்டோட ஆளா இருப்பானோ, எப்படி என்னோட ஆளுங்களை தாண்டி வர முடிஞ்சிச்சு, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஆஸ்பஃபல் வந்து நிற்பான். இப்ப நம்ம ஆஸ்பஃபல் அவனை பார்த்து சொல்லுவா, உன்னோட சின்ன மூளையை வச்சலாம் என்னோட லார்டோட கிரேட்னஸ் என்ன அப்படின்றத உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது, நீ எல்லாம் என்னோட லார்ட பத்தி பேசுறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, அதை நானே உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்ப நம்ம ஆஸ்பஃபல் தன்னோட ஸ்பியரை திரும்பி கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவான், ஆக்சுவலா நான் இவ்வளவு நேரமா ஒளிஞ்சிருக்க வேண்டியதா போச்சு, உன்னோட படையிலேயே உன்னோட ஆள் மாதிரியே ஒளிஞ்சிருந்தேன், ஆனா இப்ப ஒரு வழியா உன்னை மீட் பண்ணிட்டேன், உன்னை மட்டும் காலி பண்ணிட்டா போதும், இந்த போர் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையை மொத்தமா சீவிரலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு நம்ம ஆஸ்பஃபல் மறைஞ்சு போயிருவான். எங்கன்னு பார்த்தா நம்ம கிரிட் நைட் சம்மன் யூஸ் பண்ணி நம்ம ஆஸ்பஃபலை சம்மன் பண்ணிடுவான். இப்போ நம்ம கிரிட் சொல்லுவான், ஏண்டா எங்கடா நீ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாம இங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, நீ எங்கேயோ போய் விளையாண்டுகிட்டு இருக்கியா, ஏண்டா மக்களோட உயிர் தான் முக்கியம், நீ என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா, விளையாடுறத விட்டுட்டு போய் மக்களை காப்பாத்து போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே நம்ம ஆஸ்பஃபல் கேட்பான், என்னோட கோலத்தை பார்த்தா உங்களுக்கு விளையாடுற மாதிரியா தெரியுது, நான் பார்த்தா என்ன இவ்வளவு நேரமா விளையாண்டுகிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டியூக் லிஸ்லோ இருக்கால, இதுதான் தன்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும் மொத்தமா அப்படியே சுத்து போட்டுக்கிட்டு இப்ப முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்கடா அப்படின்ற மாதிரி தைரியமா பேசுவான். மத்தவங்களுக்கு பின்னாடி கோல மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா தொட்டு பாருன்னு சொல்றியா, தொட்டு காட்டுறேன்டா உன்னை நானே காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிரிட் பிளாக் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுவா. அதை யூஸ் பண்ண உடனே நம்ம ஆஸ்பஃபல் சொல்லுவா, நீங்க பிளாக் எனர்ஜி யூஸ் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்க எல்லாரும் ரொம்ப ஓவரா ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது இன்னும் ஃபியர்ஸா எதிர்த்து நிப்பாங்க அப்படின்னு. அப்போ அதை கேட்டோட நம்ம கிரிட் ஓஹோ அப்படியா எதிர்த்து நிக்கட்டும், ஏன்னா அவங்க சாக வேணாம்னா எதிர்த்து நின்று தானே ஆகணும் அப்படின்னு. அடுத்து நம்மளுக்கு எட்னியோட கேபிட்டலை காட்டுவாங்க. நம்ம அஸ்லான் இருக்கால, அவ ஒரு முக்கியமான யோசனையில இருப்பான். ஆக்சுவலா இந்த சஹாரா பேர் இந்த வெஸ்டர்ன் கான்டினென்ட்டை ஆட்டி பறக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரியை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்னு வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல, அதுதான் ஒரு பெரிய கண்ட்ரி. சோ அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரில தான் போய் இந்த அஸ்லானுமே அவனோட சின்ன வயசுல படிச்சிருக்கான். அப்படி படிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய நோபல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களே நம்ம அஸ்லானை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. என்னதான் ஒரு நாட்டோட அடுத்த ராஜாவா மாறுற அளவுக்கு தகுதி இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு சாதாரண ஆள் மட்டும்தான். சோ அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்களுக்கு எதிராக கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட நாட்டை பெரிய நாட்டா மாத்தணும் அப்படின்றது இவனோட ஆசையா இருந்துச்சு. அதுக்கு அவனுக்கு பவர் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு பவர் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தன்னோட சொந்த அண்ணனே கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அவன் ராஜாவா மாறினான். ஏன் அதுக்கு எதிர்கிட்டே போய் பவர் வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ஒரு எதிரியா அப்புறமா எதிர்த்து நிப்போம், துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, என்னோட நாடை நான் பெருசா மாத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய குறிக்கோள் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த லட்சியம் எல்லாமே நம்ம கிரிட்டின் ஒருத்தனால மொத்தமா
தமிழ் இப்படி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிரிட்ட தடுக்கிறதுக்காகவே எக்கச்சக்க பேரை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம அஸ்லான் எதிர்பார்க்கல. தன்னோட அண்ணன் ஒரு இன்கம்பிட்டன்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் ராஜாவா மாறணும்னு நினைச்சான். ஆனா நம்ம கிரிட்டே தடுக்க முடியாம இவனுமே அவனோட இன்கம்பிட்டன்ஸ் தான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஒரு இடத்துக்கு நம்ம சக்சி வருவாரு. அவர் கேட்ட உடனே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டா அப்பதான் அவர் சொல்லுவாரு, ஆக்சுவலா என் பேர்ல இருந்து நிறைய கெஸ்ட் எல்லாம் உங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலா இவனுக்கு ஏற்கனவே தெரியும் என் பேருக்கு இவன் நிறைய காசு கொடுத்துதான் இவன் ராஜாவா மாறி இருக்கா. ஆனாலும் அந்த சகாரான பேரோட அந்த ரெட் நைட்டை தேவையில்லாம சாக விட்டதுக்கு கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இழப்பீடு கேட்டு இவங்க வருவாங்க அப்படின்றது நம்ம அஸ்லானுக்கு தெரியும். இப்போ அதை கேட்கதான் இவங்க வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இந்த ஒரு பிரச்சனையில இதையும் சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு விரக்தியா இருக்கும். ஆக்சுவலி இவனுக்கு ஒருவேளை டேலண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவனாவே அவனோட முயற்சியில கண்டிப்பா ராஜாவா மாறி இருப்பான். மத்தவங்களோட காலை பிடிச்சு ராஜாவா மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவசியம் இருந்திருக்காது. என்ன விதியை யாராலையும் மாத்த முடியாது. ஒருத்தவங்களோட டேலண்ட்டை அவங்கவுங்க தான் வளர்த்துக்கணும். இப்போ இவனை பாக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் சாதாரண ஒருத்தவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான். ஆனா வந்தது சாதாரணமான ஆளே கிடையாது. யார் தெரியுமா வந்திருப்பா? பிரின்ஸ் பெனாய்ட், அதாவது இந்த சகாரான பேரோட மூணாவது பிரின்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். இந்த மாங்காவை பொறுத்த வரைக்கும் இவனோட பேரு அப்பப்ப அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா இவனோட பேர் அடிபட்டிருக்காது. இந்த சகாரான பேரோட மூணாவது பிரின்ஸை கனெக்ட் பண்ணி தான் நிறைய ஸ்டோரி இருக்கும். அதாவது நம்ம பியாரோட ஸ்டோரியிலே சரி, எம்ப்ரஸ் மாரியோட ஸ்டோரியிலே சரி, அந்த அமர்தீஸ் ஷீல்ட்லயே சரி, சோ இவனை பத்தி தான் நிறைய கதைகள் கனெக்ட் ஆயிருக்கும். சோ இப்படி இருக்கிற ஒருத்தன் தான் இப்ப நம்ம அஸ்லானை பார்க்கணுன்றதுக்காக வந்திருப்பான். இவனை பார்த்த உடனே நம்ம அஸ்லானுக்கே ஒரு பெரிய எதிர்ச்சி. நீங்க இங்க வந்திருக்கீங்களா? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவனே அதிர்ச்சியில உண்மையை எந்திரிச்சு போயிட்டு கேட்பானா? அப்போ உடனே பிரின்ஸ் பெனாய்ட் சொல்லுவான், என்ன இருந்தாலும் நீ என் கூட படிச்ச பையன், ஒரு கிளாஸ்மேட்டுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நானும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக வரணும்ல. சோ அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்க வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி அஸ்லானுக்கே ஒரு செகண்ட் டவுட்டா இருக்கும். அப்போ உடனே நம்ம சக்சி சொல்லுவா, ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட படம் இருக்குல்ல, அது மொத்தமா இப்ப கேபிட்டல் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் பத்தி நம்ம அஸ்லானுக்கு இப்பதான் தெரிய வரும். ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட படம் வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை தான். இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனைக்காக நம்ம பிரின்ஸ் பெனாய்ட்டே நேர்ல கிளம்பி வரணுமா என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்ம அஸ்லானுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த ஒரு நேரத்துல அந்த பிரின்ஸ் பெனாய்ட் சொல்லுவான், ஆக்சுவலா உன்னோட இன்டெல் வந்து அந்த அளவுக்கு அவுட்டேட்டடா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய காம்போ கொடுப்பான். ஆக்சுவலா இந்த சீப்பை வச்சு நான் என்ன பண்ண போறேன் நம்ம அஸ்லான் கேட்கும்போது அப்போ உடனே அவன் சொல்லுவான், ஆக்சுவலா ஒரு டீமனை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு டீமன் தான் வரணும். இதை வச்சு உன்னால ஒரு கிரேட் டீமனை சம்மன் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ இந்த கிரேட் டீமனை நம்ம அஸ்லான் சம்மன் பண்ணா அதுல இந்த பிரின்ஸ் பெனாய்ட்டுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படி ஒரு கேள்வி வரும்ல. அது என்ன தெரியுமா? இதை வச்சு அவன் ரெண்டு விஷயங்களை தேடணும்னு நினைக்கிறான். ஒன்னு பியாரோ, இன்னொரு அமர்தீஸ் ஷீல்ட். இப்போ இப்படி ஒரு மிஷனை நம்ம பிரின்ஸ் பெனாய்ட்டுக்கு யார் போய் கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேயர். ஆக்சுவலா இவ இருக்கால, இவ தான் பிளாக் மேஜிஷியன் ரேங்கிங்ல இப்ப நம்பர் 1லயும் யாட்டானோட 87 இருக்கா. இவளோட பேரு ரோஸ். நம்ம யூரா போனதுக்கு அப்புறம் இவ தான் இந்த பொசிஷனை பிடிச்சிருக்கா. இவளோட குவெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் டீமனை இந்த உலகத்துக்கு சம்மன் பண்ணி கொண்டு வரணும். சோ அதுக்கு இந்த பிரின்ஸ் பெனாய்ட் தான் கரெக்டான ஆளா இருப்பான். ஏன்னா இவனை சுத்தி தான் மேஜரான ஸ்டோரி எல்லாம் நவர போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவனையே ஒரு 3 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா. சோ எப்படியோ இவனுக்குள்ள ஒரு கான்டாக்ட் கிடைச்சது மூலமா இந்த ஒரு மிஷனை அவன் வச்சே முடிச்சிட்டா. ஆனா அதுக்காக ஒரு கிரேட் டீமனை சம்மன் பண்றது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேரை பலி கொடுக்கணும். சோ அந்த மாதிரியான உயிர்கள் எல்லாத்தையும் பலி கொடுத்தா மட்டும்தான் அந்த கிரேட் டீமனால இந்த உலகத்துக்கு வர முடியும். இது எல்லாத்தையும் கண்டிப்பா என்னோட ராஜா பண்ணுவானா அப்படின்னு சொல்லி நம்ம ரோஸ்க்கு ஒரு டவுட் வரும். ஆனா நம்ம பெனாய்ட் சொல்லுவான் அவன் கண்டிப்பா இதை பண்ணுவான் அப்படின்னு. நம்ம ரோஸை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அதுக்காக இதை பண்றா. ஆனா இந்த கிரேட் டீமனை சம்மன் பண்றது மூலமா இந்த பிரின்ஸ்க்கு என்ன கிடைக்க போகுது? இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெனாய்ட்டை பத்தி கேட்பா. அதை கேட்ட உடனே அவனு சொல்லுவான், ஆக்சுவலா நான் ஒருத்தர் மீட் பண்ணுன்றதுக்காக பண்றேன் அப்படின்னு. எனது ஒருத்தர் மீட் பண்ணுமா? அதுக்காக ஒரு கிரேட் டீமனை சம்மன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு பெரிய ஆளா என்ன? யார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவள ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவனை போட்டு இடிச்சுக்கிட்டே இருப்பாளா? அப்ப அந்த பெனாய்ட் சொல்லுவான், ஆக்சுவலா அவரை பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணு இல்ல, நிறைய கிரேட் டீமன்ஸை சம்மன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும். உன்னோட ஆர்வம் உன்னை அழிச்சிராம பாத்துக்கோ அப்படின்னு. ஆக்சுவலா அந்த மாதிரி அதை பத்தி கேட்கறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் இந்த மாதிரி முறைப்பான். ஆனா அவன் பார்த்து முறைச்சதுக்கே திடீர்னு அவனுக்கு மொத்த உடம்பு அப்படி சிரித்து போயிடும். மொத்த உடம்பே அசைக்க முடியாம போயிடும். அந்த அளவுக்கு அவனுக்கு கில்லிங் இன்டென்ட் அதிகமா இருக்கும். லிட்டரலா அவன் பார்த்ததுக்கே அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ அந்த ரோஸ்க்கு புரிய வந்திருக்கும் இந்த சகாரான பேர்ல இருக்கவங்களோட பவர், அதுவும் முக்கியமா சகாரான பேரோட அந்த ராயல் ஃபேமிலி இருக்கானுங்கல்ல அவங்களோட பவர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. இப்போ இன்னொரு பக்கம் அந்த டியூக் லிசிடோவை காலி பண்ணும் அப்படின்றதுக்காக பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்து அது மூலமா லிங்க்டு கில்வேவை நமக்கு யூஸ் பண்ணிருப்பா. இப்போ அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணதுக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே செத்துருவாங்க டியூக் லிசிடோவை தவிர. இது என்னதான் ஃபேட்டலான அட்டாக்கா இருந்தாலும் இவன் ஒரு டியூக் அப்படின்றதுனால அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இவனும் ஒரு லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கா. அதனால தான் இந்த ஒரு அட்டாக்கை இவனால பிளாக் பண்ண முடிஞ்சிருக்கு. இது நம்ம கிரிட்டுக்கும் புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம கிரிட் இந்த சண்டையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பி தன்னோட கையில கோஸ்ட் ஸ்வாட் எடுத்துக்கிட்டு திரும்பி ஒரு சார்ஜ் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். ரொம்ப வேகமா வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம கிரிட் சண்டை போட வரான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த லுசிலவும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். டக்குன்னு தன்னோட அந்த கேப் இருக்குல்ல அது நேரா நம்ம கிரிட்டோட மூஞ்சி பக்கம் தூக்கி போட்டுட்டு டக்குன்னு தன்னோட ஸ்வாட் எடுத்து நம்ம கிரிட்டோட ஸ்வாட பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம கிரிட்ட லைட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டால இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரிட்ட மொத்தமா ஸ்லாஷ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இந்த ஒரு அட்டாக்கை நம்ம கிரிட்ட மொத்தமா காலி பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பா. ஆனா அவன் அடிச்சாடி நம்ம கிரிட்டுக்கு வெறும் 2200 டேமேஜ் மட்டும் தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன அடியை தான் கொடுத்திருப்பான். ஏன்னா நம்ம கிரிட்டோட டிஃபென்ஸ் அந்த மாதிரி. இப்போ நம்ம கிரிட் பதிலுக்கு எதிர்த்து சண்டை பண்ணணும்ல, இனிமேல் உன்னால பொழைக்கவே முடியாது. உன்னோட கதை இத்தோட முடிஞ்சிருச்சு. இப்பவே செத்து போக போற அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அவனை காலி பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம கிரிட் பதிலுக்கு ஒரு ஸ்லாஷ் கொடுப்பான். ஆனா அந்த ஒரு ஸ்லாஷ்ல இருந்து அவனை யாரோ ஒருத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னு பார்த்தா நிறைய மேஜிக் ஷீல்ட்ஸ் அந்த மெஜிஷியன்ஸ் எல்லாரும் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒளிஞ்சிருந்தா அந்த ஹை மெஜிஷியன்
மேஜிஷியன்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க தான் இந்த லூசிலிவை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மேஜிக் ஷீல்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம கிரிட் மேல நிறைய கர்சிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மொத்தமா எல்லாரும் வந்து நம்ம கிரிட் மேல கர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. இப்போ இந்த லூசிலிவ் சொல்லுவான், நீ என்னதான் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் நீ ஒரு தனியான ஆளு. கடைசியில உன்னால என்ன ரீச் பண்ணவே முடியாம போயிடுச்சு. இப்ப கரெக்டா என்னோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. இந்த கர்ஸ்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இப்ப இந்த ஒரு கர்ஸோட நீ அப்படியே செத்து போக போற. இந்த இடத்துல இருந்து நீ நவுந்து எப்ப இந்த இடத்துல இருந்து நீ தள்ளி வரியோ, இந்த கர்ஸ் எல்லாம் முடிஞ்சு எப்ப இதுல இருந்து நீ விடுபடுறியோ, அப்ப மொத்தமா உன்னோட இடமே அழிஞ்சிருக்கும். உன்னோட ஆளுங்க எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. மொத்தமா இந்த எட்னலோட கொடி தான் எல்லா பக்கமும் பறக்கும். இதுதான் எட்னல் உனக்கு கொடுக்கிற தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட அப்படியே எடுத்துக்கிறவானா என்ன, நம்ம கிட்ட டக்குனு ஹோலி லைட் கிரவுனை யூஸ் பண்ணுவான். அது மூலமா அந்த கர்ஸ் எல்லாத்தையும் அவனால ஏற்கனவே ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ இந்த ஹோலி லைட் கிரவுனை யூஸ் பண்ற காரணத்தினால நம்ம கிட்டால அந்த கர்ஸோட டேமேஜ்ல இருந்து தப்பிக்க முடியும். இப்போ நம்ம கிட்ட கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டெவில் மாதிரி டீமனிக் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஒரு ஏஞ்சல் மாதிரி டிவைன் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் யாரா அப்படின்றத அவனால புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு மனுஷனால இவ்வளத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இருந்தாலும் இந்த லுசிலிவால அவனோட தோல்வியை ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னண்டாலும் ஒரு தனியான ஆளு. ஆனா இந்த லுசிலிவ் இருக்கால, அவ இந்த நோபல் ஃபேமிலியிலே பிறந்து நோபல் ஃபேமிலியிலே வளர்ந்த ஆளு. சோ லிட்டரலா இந்த ராயல் ஃபேமிலியோட சொந்தக்காரன். சோ அப்படி இருக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி ஒருத்தன் கிட்ட தன்னோட தோல்வியை ஒத்துக்குவானா என்ன? அதுவும் இல்லாம இவன் ஏதோ ஒரு காமனரா, ஒரு காமனர் என்னதான் டியூக்கா இருந்தாலும் அவன்லாம் இந்த மாதிரியான ஒரு ரியல் நோபலை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன். என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மொத்த அடியாட்களையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து முடிச்சு தொட்டு பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓவரா பேசுவா. கிரிட், நீ எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் சரி, எங்களோட வீரத்தை எதிர்த்து உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க எத்தனை பேர் இருக்கோம் பாத்தியா, உன்னை ஒருத்தரை கொல்றதுக்காக நான் எத்தனை பேர் வேணாலும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போதே நம்ம கிரிட் கேட்பான், என்னது நீ எல்லாம் வீரத்தை பத்தி பேசுறியா? இந்த வீரத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. இத்தனை பேர் பின்னாடி போய் கோல மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு நீ எல்லாம் ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசவே கூடாது. ஒரு வீரன்னா யாருன்னு தெரியுமா? ஆளுங்க எல்லாரும் மொத்தமா அமைச்சு அவங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு கோல மாதிரி அவங்க எல்லாருக்கும் உத்தரவு மட்டும் போடுறான் பாரு, அவன் வீரம் கிடையாது. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி, தன்னோட ஆளுங்களை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்காக எத்தனை பேரானாலும் எதிர்க்கிறதுக்கு துணிகிறான் பாத்தியா, அவன் தான் வீரன். வீரமே வாகை சுடும், பேக்மாஸ் வார் டான்ஸ், பினக்கல் கில். அவ்வளவுதான். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண உடனே அத்தனை பேர் அப்படியே நாலா பக்கமும் செதற ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த ஒரு அட்டாக் அவனால எதிர்க்கவே முடியாது. அந்த லுசிலிவ் இருக்கால, அவனோட ஆளுங்களும் சரி அவனும் சரி மொத்தமா இந்த ஒரு அட்டாக்கோட அழிஞ்சு போயிருவானுங்க. இப்ப அத்தனை பேர் முன்னாடி தன்னோட வாளை உயர்த்தி நெஞ்சு நிமிர்த்தி நம்ம கிரிட் சொல்லுவான், எல்லாரும் உங்களோட வெப்பன்ஸை டிராப் பண்ணுங்க, இந்த சண்டை முடிஞ்சிருச்சு, உங்க கமாண்டர் இறந்துட்டார் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம கிரிட் 1,00,000 பேரையும் தோக்கடிக்கல, இருந்தாலும் அத்தனை பேரை எதிர்த்து நின்று சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தில் இருந்துச்சுல. சோ அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம கிரிட்டுக்கு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம கிரிட் எப்ப அதிகமான எனிமீஸை ஃபேஸ் பண்றானோ அப்ப அவனோட டிஃபென்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, இருந்தாலும் இது நம்ம கிரிட்டுக்கு ஒரு நல்ல ஸ்கில்லா இருக்கும். இப்போ ஒரு வழியா இந்த சண்டை முடிஞ்ச உடனே நம்ம ஆஸ்பஃபல் அங்க இருந்து காப்பாற்றப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அங்க கூட்டிட்டு வந்துருவா. இப்ப எல்லாருமே கண்ணீரோட நம்ம கிரிட்டை பார்த்து நன்றி சொல்லுவாங்க. இப்ப அத்தனை பேரும் நம்ம கிரிட்டுக்கு கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த எதிரிகள் இருக்காங்கல்ல, அவங்க கூட நம்ம கிரிட்டை பார்த்து யோசிப்பாங்க, லிட்டரலா இவங்க எல்லாரோட உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தனியா ஒருத்தன் எதிர்த்து நின்னா பாத்தியா, வாழ்ந்தா இவன மாதிரி ஒருத்தன் கீழே தான் வாழணும், இவனுக்கு கீழே வாழ்றதுதான் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒரு அரசனுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்றத நம்ம கிரிட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப எல்லாருக்காகவும் ஒருத்தன் நம்ம கிரிட்டு கிட்ட போய் பேசுவான், ஆக்சுவலா நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட விருப்பம் இருந்தோ இல்லாமலோ நாங்க இந்த மக்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ணோம் அப்படின்றதுக்காக இங்க வந்துட்டோம், உங்களே எதிர்த்து நின்னுட்டோம், நீங்க கண்டிப்பா எங்களை கொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை மட்டும் இருக்கு, நாங்க எல்லாருமே எங்களோட குடும்பங்களுக்காக கடைசியா ஒரே ஒரு கடிதம் மட்டும் எழுதணும்னு ஆசைப்படுறோம், அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட போய் சேர்த்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே நம்ம கிரிட்டோ அது எல்லாத்தையும் நீங்களே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம கிரிட்டோ சொல்லுவான், ஆக்சுவலா நீங்க எல்லாரும் இன்னும் உயிரோட தான் இருக்க போறீங்க, உங்க யாரையும் நான் கொல்ல போறது கிடையாது, நீங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணீங்க, நீங்க எல்லாரும் சாகிறதுக்கு மக்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறது தான் அரசனுக்கு பலம், அரசன் மக்களை பாத்துக்கணும், நான் கண்டிப்பா உங்களை பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். அத்தனை பேரோட மனசுல ஒரு நம்பிக்கை வரும். அத்தனை பேருமே நம்ம கிரிட்ட ராஜாவை ஏத்துக்குவானுங்க. அவங்களோட மனசுல ஒரு கோட்டை கட்டி அதுல நம்ம கிரிட்ட சிம்மாசனத்துல உட்கார வச்சிருவானுங்க. இப்ப அத்தனை பேரும் நம்ம கிரிட்ட ராஜாவை ஏத்துக்கிட்டானுங்க. உடனே இவங்க எல்லாருமே நம்ம கிரிட்டோட பிரஜை ஆயிடுவாங்க. இப்ப இத்தனை பேரும் நம்ம கிரிட்டு கீழே போயிட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம கிரிட்டுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு, ஒரு நேஷனை உருவாக்குறதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்ப நம்ம கிரிட்டு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் அன்லாக் பண்ணிட்டால, இனிமேல அந்த அஸ்லானை தோக்கடிச்சு நம்ம கிரிட்டு ராஜாவா மாறுறது மட்டும் தான் மிச்சம். இந்த மொத்த எட்னலையும் நம்ம கிரிட்டு கண்டிப்பா பிடிக்க போறான். ஆனா எப்படி பிடிக்க போறான், அதுக்கு இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அஸ்லான் ஒரு கிரேட் டீமனை சமன் பண்ண அப்படின்னா அது நம்ம கிரிட்டுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கிரிட்டு எப்படி ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா गाइस, அரிகத்தோ கோசாய்மஸ்.